ஊர்காவல் என்ன இது குழந்தை அழுகிற சத்தம்? எல்லாரையும் வாழ வைக்கிற இந்த ஆத்தா காலடியில இந்த குழந்தைய யாரோ இப்படி அனாதையா போட்டு போயிட்டாங்களே, யார் இப்படி செய்திருப்பா? இதுக்கு முன்னாடி இந்த வட்டாரத்துல இது மாதிரி நடந்ததே இல்லையே. பொண்ணை பெத்துட்டா பாரான்னு போட்டு போறது இயற்கை. சிங்கக்குட்டி மாதிரி பையனை பெத்துட்டு ஏன் போட்டு போனாங்கன்னு தெரியலையே. விடிய வரைக்கும் விளக்கம் தேவையில்லைங்க. முடிவை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ஏன்பா அருணாச்சலம், உனக்கு தான் புள்ளையே இல்லையே, எடுத்து வளர்க்க வேண்டியதானே புள்ளைய? என்னால முடியாது வாத்தியாரியா, நீங்களும் வாத்தியாரமா சம்பாதிக்கிறீங்க, நீங்களே எடுத்து வளர்த்துங்க. யோ எடுத்துங்கய்யா, அனாவசியமா அசிங்கமா எல்லாம் பேசாதீங்க. அனாதை குழந்தை மாதிரி ஏலம் போடுறீங்களே. எல்லா செல்வத்தையும் கொடுத்த இந்த ஆத்தா எனக்கு இந்த செல்வத்தை தான் கொடுக்கல. நான் எடுத்து வளர்த்துக்கிறேன், பேசாம இருக்க. நிறுத்துங்க. யாருக்கிட்ட இந்த முடிவு பண்ணீங்க? வடிவு ஆத்தாவோட கருணையினால எனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். அப்படி இல்லனா உயர்ந்த குடும்பத்துல பிறந்த குழந்தையை தத்தெடுப்பனே தவிர இந்த மாதிரி அசிங்கத்துல பிறந்த குழந்தையை தத்தெடுக்க மாட்டேன். வாங்க வீட்டுக்கு. வடிவு எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. வாங்க. ஐயா, நான் ஊருக்கு பண்ணையாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சேவகன் தான். ஆனா நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். இந்த குழந்தைய யார் எடுத்து வளர்த்தாலும் சரி, அந்த செலவு அத்தனையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஐயா பெரியவங்களே, ஆத்தா காலடியில் கிடந்த இந்த குழந்தை இனிமே அனாதை குழந்தை இல்ல, ஆத்தாளுக்கு சேவகம் செய்ய வந்த என் குழந்தை. அதனால என் குலதெய்வம் பாண்டி முனியன் பேரால இந்த குழந்தைக்கு சின்ன பாண்டின்னு பேர் வைக்கிறேன். அருமையான பேரு, சின்ன பாண்டி. சின்ன பாண்டி, சின்ன பாண்டி. ஏண்டி சின்ன பாண்டிய சந்தைக்கு அனுப்பிச்சு வச்சா மீன் வாங்கிட்டு வர சொல்லி இன்னும் காணமே? சின்ன பாண்டிய நம்பி நானும் அடுப்புல உல வச்சுட்டேன், இன்னும் காணோம். தோ வந்துட்டேன் சின்ன பாண்டி. சைக்கிள்காரன் ஊருக்கெல்லாம் வெள்ளக்காரன் எல்லாம் நமக்கு தான் வெயிட்டிங்க. ஆமா சின்ன பாண்டி. பாக்கியா எல்லாம் உயிரோட இருக்குது. நீ கொடுத்த பணத்துக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வந்ததுக்கு ராத்திரி எனக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்து வச்சிரு, பண்றத. உனக்கு இல்லாததா? அதுக்கு இல்லக்கா, உங்க வீட்டுக்காரர் தண்ணியை போட்டாருன்னா சட்டியை கூட நக்கிறாரு, அதுக்கு தான் சொன்னேன். மல்லிகாக்கா இந்தாங்க, உங்க சாமான்லாம் சரியா இருக்குன்னு பாத்துங்க. பெரியவரே, நீங்க கேட்ட மாதிரியே சிட்டுக்குருவி லேகியும் கம்மியா சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிட்டீங்க அப்புறம் மேல கிளம்பிடுவீங்க. இது உங்களுக்கு, இது உங்க பொண்டாட்டிக்கு. என்ன சின்ன பாண்டி கூட்டத்துல வந்து கொடுத்துட்டியே? உன்னை பத்தி 4 பேர் தெரிஞ்சுட்டு இருந்தா ஏங்க? சும்மா இரு சின்ன பாண்டி, அவர் தாத்தா மாதிரி. கஸ்தூரி என்ன? இந்தா. எனக்கு வேண்டாம், நான் தான் காசு கொடுக்கலையே. என்ன? நீ உங்க அப்பங்கிட்ட ஜாக்கெட் தச்சு கொடுன்னு அழுதுட்டு இருந்த, நான் பாத்துட்டு வந்தேன். சந்தைக்கு போயிருந்தேன், காசு கொஞ்சம் எச்சா இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். சின்ன பாண்டி ஒரு அண்ணன் நினைச்சுக்க புடி. சரிண்ணே. பார், ஊர்பட்ட கலர் கொடிங்க, இந்த கட்சி கொடிங்கெல்லாம் பொம்பளைக்கு ஜாக்கெட்டா மாறினா எவ்வளவு பொம்பளைங்க மானம் காப்பாற்றப்படும். இதெல்லாம் என்ன மாதிரி அறிவாளிக்கு தான் புரியுது, மத்தவங்களுக்கு ஏன் புரியுது? அழாத அழுமஞ்சி பையமாவனே, அழாத. என்ன காமாட்சி, மாப்பிள்ளை அழ வச்சிட்ட? பசியில அழுகுறாங்க. அப்ப பால் கொடுக்க வேண்டியதானே? பால் தீர்ந்து போச்சு. அப்ப தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதானே? தாய்ப்பால் கொடுத்தாதான் அழகு குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாளே, புள்ள கருவாடா காஞ்சு போகுது. தப்பா நினைச்சுக்காத காமாட்சி. பெத்த புள்ளிக்கு நீ தாய்ப்பால் கொடுத்தாதான் நீ செத்த பிறகு அவன் குழிப்பால் ஊத்துவான், இல்லன்னா பவுடர் பால் ஊத்திடுவான். பரவாயில்லையா? நல்லா சொன்ன பாண்டி. ஏதாவது தாலாட்டு பாட்டு தூங்க வைக்க வேண்டியதானே? என்ன பாட்டு? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு பாடுனேன். நல்ல கதை. நீங்க சும்மா இல்லாம பெத்துக்க வேண்டியது, அப்புறம் ஏன் பிறந்தா எதுக்கு பிறந்தா அவன் அழத்தான் செய்வான். அவனுக்கு எல்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பாடணும். கொண்டா சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரு அவன் ஸ்டைலு, இத போட்டேன் அடி தூள். அட பாவி பயலே, பாட்டில வேற உடைச்சிட்டேன், இந்த சிரிக்கி வேற சிரிக்கிறா. இதை விட பெரிய பாட்டில் வாங்கி கொடுங்க, பேசாம இரு. மாப்பிள்ளைய கொண்டா, நான் எப்படி தூங்க வைக்கிறேன்னு பாரு. மாப்பிள்ளை ஒரு அருமையான பாட்டு.
சின்ன பாண்டி, குழந்தை தூங்குறதுக்கு பாட சொன்னா அழுகிறதுக்கு இல்ல பாடுற. நல்ல பாட்டா பாடு. ஓ அதுவா? அது தாலாட்டு. அதுவும் கைவசம் இருக்கு. அவுத்து விடுறேன், கேளுங்க. ஹரி ஹரிரோ நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாட வந்த எந்தன் ராசா. நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாட வந்த எந்தன் ராசா. கண்ணத்துல விட்டு வச்ச வெள்ளி நிலா நீ தூங்கு, எண்ணத்துல நல்லதத்தா எண்ணி எண்ணி நீ தூங்கு. இது நான் பாடும் தாலாட்டு, நீ தூங்கு அதை கேட்டு. நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாட வந்த எந்தன் ராசா. தூக்கம் வரும், பெண்ணாசம் மறந்து புட்டா தன்னால வாழ்க்கை வரும். நல்ல குணம் இருந்தா நாலு சொந்தம் தேடி வரும். வெள்ள மனசு இருந்தா வேண்டியத தெய்வம் தரும். எல்லாமே ஆத்தாடின் அருளாகும். அவர் இல்லை என்ன இங்கு உருவாகும். நான் ஊருக்குள்ள செல்ல பிள்ளை, உண்மை சொல்லும் கிளி பிள்ளை. ஒரு நாளும் என் மனசில் கள்ளமில்ல கள்ளமில்ல. நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாட வந்த எந்தன் ராசா. சுமந்து என்ன பெற்று போட்டவதா என்னான்னு தெரியலையே. என்ன விட்டு போனதுக்கு யாரோ போட்டவத நான் மறக்காத. எல்லோருக்கும் தெரியுமடா நான் வாழும் மேல. நான் கூட ஆண்டவனின் ஜாதி தானடா. நல்ல மனுஷன் இங்க என்ன போல வேற யாரடா. நான் தாலாட்டு பாடுவேன், சிரிக்க வைக்க ஆடுவேன். தேவையின்னா வேலை செய்ய ஓடுவேன் ஓடுவேன். நந்தவனத்தில் ஒரு ரோசா, நீ நாடாட வந்த எந்தன் ராசா. கண்ணத்துல ஒட்டு வச்ச வெள்ளி நிலா நீ தூங்கு, எண்ணத்துல நல்லதத்தா எண்ணி எண்ணி நீ தூங்கு. இது நான் பாடும் தாலாட்டு, நீ தூங்கு அதை கேட்டு. ஆராரோ ஹரிராரோ ஹரிராரோ ஹரிராரோ. இந்த நல்ல நாள்ல பெரியவங்கள்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கஞ்சம்பட்டி சின்னசாமி மகன் ரத்னமாலாவை ஒயிலாத்தூர் வரதராஜனுடைய மகன் சேதுராமனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். வாக்கு வெத்தலைய மாத்திக்கங்க. ஏண்டா வாங்கின
காசு கொடுக்கறதுக்கு வக்கில்ல சம்மந்தமா பேசுறீங்க? ஓடுங்களா ஓடுங்களா எல்லாரும். டேய் நீதான் மாப்பிள்ளைடா, மாப்பிள்ளை மூஞ்ச பாரு வாடா. ஏண்டா டேய் காசு கொடுக்க முடியல, ஏத்துங்களா வண்டியில விடுங்களா, ஏத்துறா விடுங்களா. ஓட்டா வண்டிய. ஏண்டா கடனை வாங்கி உடனே வாங்கி உடம்ப தேத்து கடங்காரன் வந்து கேட்டா உடம்ப காட்டுங்கிற கதையா? வாங்கின கடனை மறந்துட்டு வரதட்சணை பேசியா கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க? பெரியம்மா, கல்யாணம் முடியட்டும், வீட வித்தாவது உங்க கடனை அடைச்சிடுறேன், இது சத்தியம். அக்கா அவங்கிட்ட இருந்து எடுத்த பரிச பணம் 5000 ரூபாய் என்கிட்ட தான் இருக்கு. மீதி தர வேண்டியது 10000 ரூபாய் தான். அசலுக்கு மேல வட்டி வாங்கிட்டோம். பார்த்து மிரட்டி விட்டுருவோம் அக்கா. முத்துக்கருப்பு, பாசம் காட்டுறியா? ஆம்பளை இறக்கப்பட்டா கடங்காரன் ஆயிடுவான், பொம்பளை இறக்கப்பட்டா புள்ள தாசி ஆயிடுவா. புரிஞ்சுதா? எதையாவது முடிவு பண்ணி இதுங்களை அவுத்து விடு.